ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஆம், ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து 10 வயசு. அவ வந்து 5த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. அவ வந்து சிட்டில இருந்து அவளோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போறா. ஒரு 3 இயர்ஸ் அவளோட சைல்ட்ஹுட் டைம்ல. ஓகே. பக்கா வில்லேஜ். அப்போ அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போறா, வீட்டுக்கு வரா, விளையாடுறா, ஸ்கூலுக்கு போறா, வீட்டுக்கு வரா, விளையாடுறா, இப்படியே இருந்தா. ஆனா அவளோட சைல்ட்ஹுட் ஹாலிடேஸ் இருக்குல்ல, அத எப்படி அவ வந்து ஸ்பெண்ட் பண்ணான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. நான் இப்போ இங்க இருந்து அந்த பொண்ண வந்து பார்க்கும்போது, வாவ்! இவ அப்பவே 10 வயசுலயே இப்படிலாம் பண்ணியிருக்காளா? அப்படின்னு நான் வந்து ரொம்ப பார்த்து வியந்தேன். ஸோ என்னாச்சுன்னா, அது ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு. அதுல வந்து வீட்டுக்கு 2 பேருன்னு நெறைய குழந்தைங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க. செம ஜாலியா இருக்கு. அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அந்த 3 இயர்ஸ வந்து என்ஜாய் பண்றா. அப்போ இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒண்ணா திரட்டி அவ என்ன பண்றா, நெறைய ஈவென்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்றா. ஓகேயா? அப்போ வந்து நெறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்க பண்றாங்க. நெறைய ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி, அந்த பசங்கள வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, அப்ரிஷியேட் பண்ணி, இப்படியெல்லாம் அவ வந்து 10 வயசுலயே பண்றா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து டீச்சர் ஸ்டூடண்ட் கேம் விளையாண்டுருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டீச்சரா இருப்போம். முன்னாடி வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இமேஜினேஷன்ல வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நெறைய அவங்களோட பேரெல்லாம் வந்து கால் அவுட் பண்ணுவோம். அட்டெண்டன்ஸ்லாம் எடுப்போம்ல. இது சின்ன வயசுல எல்லாருமே பண்ணியிருப்போம். பட் அவளோட டீச்சர் ஸ்டூடண்ட் கேம் எப்படி இருந்துச்சுன்னா, அவ டீச்சர், அங்க நெறைய பசங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. பிளாக் போர்ட்லாம் வச்சு, சாக் பீஸ்லாம் வச்சு அவ வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தா. நாலேட்ஜ் ஷேரிங் அப்பவே அந்த வயசுல. எனக்கு அந்த பொண்ண பார்க்கும்போது, எவ்ளோ ப்ரொடக்டிவா அவங்களோட சைல்ட்ஹுட்ட வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா லைக் அந்த அவ லைஃப் டைம்லயே அந்த 3 இயர்ஸ் தான் வந்து ஒரு கோல்டன் மெமரீஸா வந்து அவளுக்கு இருந்துச்சு. ஓகே. சரி அவ தான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, இந்த பசங்க அவங்கலாம் அப்போ வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாரி. அந்த பசங்கலாம் வந்து இப்ப காலேஜ் போயிட்டாங்க. ஆனா அதுல ஒரு பையன் வந்து இப்ப வந்து சொல்றான், "அக்கா உங்களுக்கு மட்டும் அந்த 3 இயர்ஸ் வந்து கோல்டன் மெமரீஸ் கிடையாது. எங்களுக்கும் அது வந்து கோல்டன் மெமரீஸ். லைக் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு காலம் இன்னொரு தடவ வரவே வராதான்னு நாங்க நெறையா டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து உங்கள பார்த்து வளர்ந்தோம்க்கா. எப்படி உங்கள மறப்போம்?" இப்படிலாம் சொல்லும்போது, இட் ஹிட்ஸ் சோ டிஃபரெண்ட். இப்ப அதே பொண்ணு 19 வயசு. காலேஜ் 2ண்ட் இயர். ஓகே. ஸோ கொரோனாவும் வருது. வீட்ல இருக்கா. செம்ம போரா இருக்குது லைஃபே. ஓகே. அப்ப அவளுக்கு தோணுது, ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து அவ 10 வயசுல பண்ணது. அகைன் அவளுக்கு 19ல வந்து தோணுது. ஆனா இந்த தடவ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தோணுது. நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்போம், வீட்டுக்கு வருவோம், டியூஷன் போவோம், விளையாடுவோம், அந்த மாதிரியே இருப்போம். ஆனா நம்ம கொரோனா டைம்ல தான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே வந்து படிக்கிறது, இந்த மாரிலாம் வந்து நம்ம நெறையா விஷயம் பண்ணோம்ல. ஸோ, அப்ப அவளுக்கும் வந்து தோணியிருக்கு. நம்ம ஏன் அப்ப ஆன்லைன்லயே வந்து எல்லாரோட இன்டராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணுச்சு. அண்ட் ஷி எக்ஸிக்யூட்டட் தட் பிளான். அப்புறம் அது வொர்க் அவுட் ஆச்சு. அப்ப நெறையா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நெறையா குழந்தைங்க வந்து அவளோட கனெக்ட் பண்றாங்க. ஓகே. நம்ம இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும். நெறைய பசங்களோட டேலண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வெளில கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றா, when she was 19 she started a யூடியூப் சேனல். ஓகே. அவ நெனச்ச மாரியே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து உள்ள வந்தாங்க பசங்க. ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட டேலண்ட்ட காமிச்சாங்க. நெறைய பேர் க்ரோ ஆனாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து செம்ம ஹேப்பியா இருந்துச்சு அவளுக்கு. ஓகே. ஸோ அவ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாளோ, அது வந்து நடக்குது. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தா, அவள ஆளையே காணோம். எங்கடா போனா? என்னதான் பண்றா? அப்படின்னு பார்த்தா, அவ வந்து மாஸ்டர்ஸ் படிக்க யுகே போயிட்டா. ஓகே. ஸோ அவ படிச்சுட்டு இப்போ வொர்க் பண்றா. நெறைய பேர் வந்து யோசிச்சாங்களாம். அவ வந்து திரும்ப வருவாளா? என்ன ஆச்சு? அப்படிலாம். ஸோ ஹலோ எவ்ரிவான். நான் நந்தினி.
லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்ட வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸா வந்து என்னோட பர்சனல் growth, கெரியர் டெவலப்மெண்ட் இப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் வந்து அப்படியே போயிருச்சு. இந்த 3 இயர்ஸ்ல வந்து நானும் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் நெறைய பேத்துக்கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து என்ன மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட்ட வந்து மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட்ட ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்க நெறையா பேருக்கு வந்து லெட்ஸ் ஸ்டார்ட்னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் இஸ் மை யூடியூப் சேனல். ஓகே. ஸோ வென் ஐ வாஸ் 19 ஐ ஸ்டார்ட்டட் இட். நம்மளோட சேனல்ல வந்து நம்ம யங் ஜென்ரேஷன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி குடுப்போம். ஓகே. அவங்களோட டேலண்ட்ஸ வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் எப்போதுமே பண்ணும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒரு சர்க்கிள், ஒரு சின்ன ஒரு களம், ஒரு சின்ன ஃபேமிலி. பிகாஸ் நான் அப்படிதான் அத எப்போதுமே சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எப்போதுமே சின்னதா இருக்கும்போது, அதுல இருக்க ஒவ்வொருத்தங்களும் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பரா எனக்கு ஃபீல் ஆவாங்க. ஆம், இந்த பசங்கலாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹெசிடேஷனோட வந்தாலும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டாரா வந்து லெட்ஸ் ஸ்டார்ட்ல வந்து ஷைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இனிமேலும் பார்ப்பீங்க. ஓகே. லெட்ஸ் ரீகனெக்ட். நான் வந்து லிட்ரலி இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா, அந்த 3 இயர்ஸ் வந்து யார் கூடயுமே கான்டாக்ட் இல்ல. யாரோட நம்பரும் என்கிட்ட இல்ல. நான் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் திரும்ப லெட்ஸ் ஸ்டார்ட்ட வந்து ரீபில்ட் பண்றேன் இப்போ. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் எப்போதுமே வந்து பயந்ததே கிடையாது. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. உங்க ஃபவுண்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். ஸோ நீங்க நம்பி லெட்ஸ் ஸ்டார்ட்க்கு வந்து வரலாம். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, இமெயில்ல. ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் நான் தரேன். லெட்ஸ் ரீகனெக்ட். ஓகே. See you soon.